ஸோ கண்டிப்பாக கிளம்ப போகிறோம். ஏக்கத்தல ரோட காடா கிண்ணக்குறைக்கு வந்துருங்க. ஸோ அருவியை பாருங்களேன், கிண்ணக்குறை 10 கிலோமீட்டர்ஸ். பனி போய் அப்படியே மோதுது பாருங்களேன். அதெல்லாம் விட்டுருக்காங்களா யாரோ? ஸோ பதறாங்க. ரோட்டில் எந்த கல் மேலே எத்தனா உலாமல் போவோமோ அந்த ரோட்டுக்கு போயிட்டா பெட்டர்னு நினைக்கிறேன். அதான் நம்ம வண்டி பறக்கும் தலை. டீ குடித்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்காரு. ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி கிளம்பலான்னு தான் பார்த்தோம். ஸோ மிஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. அங்கே பாருங்களேன், பனி இன்னும் நிற்கிற மாதிரி தெரியல. ஃபுல்லாக மழை வேறு, பயங்கரமான மழை. ஸோ கிளம்புறதுக்கு 10 மணிக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணோம். டைம் இப்போது 11:30 ஆகுது. ஸோ வியூ பாயிண்ட்லாம் பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. இந்த மிஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்லோவாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடுங்களை பாருங்களேன், என்ன அழகாக மேலே கட்டியிருக்காங்க. வீடு தெரியுதா உங்களுக்கு? தெரியலையா? இந்த வீடு நல்லா இருக்குது. சான்ஸே இல்லை. ஸோ கிளைமேட் நாங்கள் எவ்வளவோ சன்ரைஸை பார்க்கலான்னு தான் நினச்சோம். பட் இங்கே பார்க்கவே முடியாது போல இருக்கே. ஸோ கைஸ், கிளம்பும் போது வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக கிளம்ப போகிறோம். அது இல்லாமல் நைட்டு இங்கே பயங்கரமான மழை. ஃபயர் கேம்பெல்லாம் போடவே முடியல. டென்ட்டில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்துட்டோம். மழையில் தங்க முடியாதுன்னு நாங்கள் தங்கியிருந்த ரூமுக்கு வெளியே தான் காட்டிகிட்ருக்கேன். இது பாருங்க. ஸோ இந்த வழியே தான் என்ட்ராகும் இது. ஸோ இதுதான் இங்கே ரூமு. ஸோ நார்மல் பரவாயில்ல, ஓகே. 1000 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ 2 பேர் தங்குற மாதிரி இருந்தது. ஸோ பேக்கெல்லாம் பேக்கிங் ஆகிடுச்சு. ஸோ பேக் ரெடியாக இருக்குது, பேக்கிங் இருக்குது, ஹெல்மெட் ரெடியாக இருக்குது, ஜாக்கெட்டு. ஸோ நம்ம பார்ட்னர் வந்துட்டார், பார்த்துக்கோங்க. அதான் ஆய் சொல்லுங்கள். ஸோ இங்கேருந்து கிளம்புறோம். இந்த ராஜ்யத்தில் தான் புவனேஸ்வர் காட்டுக்கு தான் தங்கிட்டுருந்தோம். ஹாய். ஸோ இது கிண்ணக்குறை வியூ பாயிண்ட் நம்ம போகிறோம். அதுக்கு முன்னாடி செக் பண்ணுறோம். பெட்ரோல் ஆஃப் டேங்க் இருக்குது. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோன்னா செக் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட்டு தெரியுதா இல்லையா தெரியுதா உங்களுக்கு? ஷாப் லிஸ்ட்டு இங்கே வந்தீங்கன்னா சாப்பாடு இருக்கிறது தான் சாப்பிடணும். பொன்னி அரிசிக்கு கொடுத்து ஒருத்தர் போட்டாருங்க சாப்பாடு. அது கூட சாப்பிட முடியாது. இருந்தது சாப்பிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு மட்டும் பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி மூடிட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ளே இருக்கோம். ஒரு மதியம் மட்டும் ரைஸ் போடுவாங்க. பாருங்கள், காலையில் ஃபஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பெட்ரோல் போட்டுடலாம். இன்னும் சாப்பிடல. ரயிலில் வந்தால் சாப்பிடவே வண்டி பண்ண முடியல. ஸோ க்ளவுஸ் கூட இல்லாமல் தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் ஆப்ரேட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் வேலைக்கு கிளம்புவாங்க. ஸோ வியூ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஒரு பங்க் இருக்குது. நார்மலாக இது மேலே தான் போடுவேன். என்ன பண்ணுறது, பஸ்ஸு இது போச்சுன்னா. ஸோ அதனால தான் வந்துட்டுருக்கேன். ஸோ காய்ஸ், இங்கே தான் ஃபியூல் ஃபுல் பண்ணோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆளுக்கு 500 தான் பிடிச்சிது. ஸோ 5 லிட்டர் தான் பிடிச்சிது. ஸோ மைசூரில் ஃபுல் பண்ணோம். எகைன் திரும்ப பார்த்திங்கன்னா இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ வண்டி போய்ட்டோம், மைசூர் போய்ட்டோம் சுற்றி பார்த்துட்டு. இருந்தாலும் நம்ம
சேஃபருக்கு நம்ம பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே எல்லாம் கிளம்பலாம். மேப் போட்டுக்கோங்க. கிண்ணக்கூர் வியூ பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ மஞ்சூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பாருங்க. இதுதான் மஞ்சூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஸோ போனால் ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. நம்ம தளபதி வேற வரவே முடியாது, நான் போயே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் எக்கத்தள்ள ரோட காடா. ஸோ மைக் செட் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் சத்தமாக தான் பேசணும் போல். என்னப்பா செம டர்மாக இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், வண்டி வந்து சான்ஸே இல்லைங்க. இந்த லொக்கேஷன்லாம் மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஊட்டி வந்தீங்கன்னா மஞ்சூர் வாங்க. மஞ்சூர் வந்தீங்கன்னா வாங்க. தலா இந்த ஊர் பேர் நான் திரும்ப மறந்து போச்சு. கிண்ணக்கோரை. ஸோ கிண்ணக்கோரைக்கு வந்துருங்க. தேயில தோட்டம் தான். ஸோ 34 ஆப்பிள் பெண்டு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 34வது ஏர்பின் பெண்டு. ஸோ பென்ஸ் மட்டும் நாங்கள் எடுக்கலாம்னு விட்டாங்க. கொஞ்சம் மிஸ்ட்டு கம்மியாச்சு. அதுக்குள்ள கேமராவை ஆன் பண்ணேன். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா திருப்பியும் பனி வந்து விட்டது. திருப்பியும் போக வேண்டியதுதான். காடு மாதிரி இருக்குது. வாவ், அங்கே பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு நீர்வீழ்ச்சி பார்க்கலாம். ஸோ அருவியை பாருங்களேன், அருமையாக கொட்டுது பாருங்க. தண்ணி பாருங்கள், அப்படியே சும்மா வெள்ளி கம்பி மாதிரி தெரியுது பார்த்தீங்கன்னா. வெள்ளையாக அப்படியே சும்மா நேச்சுரல் வாட்டர் சூப்பராக இருக்குது. பாய். ஸோ டீப் ஃபாரஸ்ட் இங்கே பாருங்க. இங்கே ஏதோ கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ ரிஜிஸ்டர் ஆஃபீஸ். ஸோ பாருங்களேன், எவ்வளோ அருமையான லொக்கேஷனில் இங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குது பாருங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? நான்லாம் வீட்டுக்கே போக மாட்டேன்றீங்களா? நல்லா தான் இருக்கும். பா. ஸோ இந்த வியூ பாருங்க, ஒரு சின்ன வில்லேஜ் மலை கிராமம் மாதிரி இருக்கு. ஒரு கடை மிஸ்ட்டு பாஸ் ஆகுது. உங்களுக்கு தெரியுதா? நல்லா தெரியுதா? எனக்கு நல்லா தெரியுது. கேமராவில் எவ்வளோ தெரியுதுன்னு தெரியல. ஃபுல்லாக அப்படியே மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த ஹைட்டில் வரையும் இருக்குது பாருங்க மலை. சான்ஸே இல்லைங்க. விரட்டவோ
இங்கே பாருங்களேன், எவ்வளோ பெரிய மரம் விழுந்து கிடக்கு பாருங்களேன். சா, இந்த மரம் விழுந்ததுனால இந்த பக்கம் ரோட்டில் போயிருக்கவே மாட்டாங்க யாரும். எத்தனை காலத்து வருஷம் மரமோ தெரில, எத்தனை வருஷமே தெரில இந்த மரத்துக்கு. ஃபாரஸ்ட் வந்து பயங்கரமாக மார்க்கெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க, செமையாக இருக்குது. கிண்ணக்கொரை 10 கிலோமீட்டர்ஸ். என்னண்ணா ரொம்ப நேரம் நானும் வந்துகிட்டே இருக்கேன். 13 கிலோ, இன்னும் எவ்வளோ நேரம், ½ அன் ஹவராக 3 கிலோமீட்டர் தான் வந்துருக்குமா. சூப்பராக இருக்குது பாருங்களேன். இந்த மரம் பாருங்களேன், சவுக்கு மரம். சவுக்கு மரமா இல்லை என்ன மரம்னு தெரியல. இது சூப்பராக இருக்குது பாருங்க. கிண்ணக்கொரைன்னு ஒரு வியூ பாயிண்ட் சொன்னாங்க, சூப்பராக இருக்குன்னாங்க. கீழே எல்லாருமே ரொம்ப பனியாக இருக்குது, போக முடியாது அப்படின்னாங்க. சில பேர் ரொம்ப பெண்டு இருக்கும், பார்த்து போங்க அப்படின்னாங்க. ஸோ நமக்கு முன்னாடி ஒரு 20 பேர் போயிருக்காங்க வண்டியில் குரூப்பாக. ஸோ தனியாக போகிறேன்னு கொஞ்சம் டைம் எடுத்து லேட்டாக போகிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. செம லொக்கேஷனுங்க. காடு தான், இதுக்கு மேலே காட்ட ஒன்றும் இல்லை. ஸோ காடு மாதிரி தான் இருக்குது. நான் வீடியோ கட் பண்ணிக்கிறேங்க. மழை வந்து தண்ணி மாதிரி இருக்குது, பனி தான் இது. ஸோ மெதுவாகவே போகலாம். ஃபாஸ்ட்டாக போனோம்னா ஸ்கிட் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை ஆகிடும். தேவையில்லாத இதுக்கு வம்பு. 5 நிமிஷம் லேட்டானாலும் சரி. ஆனால் அந்த டர்னிங்கில் சென்டர் ரோடு தான் வரேன், எவனும் வரலன்னா பரவாயில்ல. யாரோ கோவாலேருந்து வண்டி வந்திருக்காங்க காரில். நல்லா அம்மன் கோயில் நினைக்கிறேன். ஸோ அப்படியே மிஸ்ட்டு போகிறது அப்படின்னு நல்லா தெரியுது பாருங்க. ஸோ அங்கே வந்து ஒரு இது கிளியர் பண்ணியிருக்காங்க, விவசாயம் பண்ணுற இடமா. இதென்ன கம்பெனியா தலை? இது டீ கம்பெனியோ? அப்படியே அங்கே வர அப்படியே போய் மோதுது அந்த மலையில். அந்த அப்படியே பனி போய் அப்படியே மோதுது பாருங்க அப்படியே. ஸோ இந்த வியூ இன்னும் இங்கே பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ அங்கே பாருங்க மலை. இப்போ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா பனி குறைஞ்சாச்சு, வெயில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் குறைஞ்சிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள் அப்படியே செம்மையாக இருக்கு பாருங்க. அப்படியே கேமரா திருப்பி காட்டுற பாருங்க, செம்மையாக இது பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு காட்டுதோ இல்லை, இன்னும் 750 மீட்டர் தான், 700 மீட்டர் தான் காட்டுது. அது 650 ஆகிவிட்டது. ஃபைனலி நாம் ரீச் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். கிண்ணக்கூரை கைஸ், ஊட்டி வந்தீங்கன்னா வாங்க, கிண்ணக்கொரை வந்து விட்டோம். ஸோ இதான் கிண்ணக்கொரை அப்படிங்கிறாங்க. எங்கே போய் வியூ பண்ணுறதுன்னு தெரியலையே. சும்மா பார்த்துட்டு போகிறதா ஊரை? வியூ பாயிண்ட் இருக்கும் இது எங்கேயாவது. இது வந்து டீ ஃபேக்ட்ரின்னு நினைக்கிறேன். டீ தூளுடைய பேக்கு பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த மருதாணி அரைக்கிற அந்த பச்சை இலை வாசனை அப்படியே சும்மா வருது. மருதாணி மாதிரி இந்த டீ இலையோடைய வாசனை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வருது. உதகை ஊராட்சி ஒன்றியம், குந்தா ஊராட்சி, 14வது. குந்தா கியர் ஸ்லிப் ஆகிடுச்சுன்னு நினச்சிட்டேன். ஸோ 200 மீட்டர் இருக்குன்னு காட்டுது. கிணக்கரை கூட்டுறவு தொழிற்சாலை லிமிடெட். எஸ், டீ ஃபேக்ட்ரி தான் இது. வியூ பாயிண்டா என்ன தலை?
இங்கே அவ்வளோதானே இடம், அவ்வளோதானே பார்க்குறது. அப்படியா? வண்டி நிற்கிற. ஒசூர் சார். இல்லை சும்மா வியூ பாயிண்ட் இங்கே பார்க்கலாம் வந்தோம். எங்கே போனோம்? வில்லேஜ் தான் போகணுமா? ஸோ வியூ பாயிண்ட் இருந்தது, அதான் வந்து போ. ஓகே, 2 வீலரில் போகலாமா? ஒரு 1.5 கிலோமீட்டர் சின்ன வில்லேஜ் அங்கே இருக்கிற வியூ பாயிண்ட் இருக்குது. இந்த பக்கம் போனாலும் உள்ள நடந்து தான் போக முடியாது, வண்டியில் போக முடியாது. இந்த பக்கம் சின்ன ஒரு மண் ரோடு மாதிரி போகணும், அதில் போகலாம் வண்டியில். சரி, தேங்க்ஸ். ஸோ அந்த கடையில் தான் டீ குடித்தோம். ஸோ வண்டி எடுக்கிறோம், உள்ளே போகிறோம். ஸோ காவல்துறை இருக்கிறார்கள். அரசு மேல்நிலைப்பள்ளி கிண்ணக்கரை. ஸோ உள்ளே வந்து வியூ பாயிண்ட்டுங்க தான் பார்க்க வந்தோம் நம்ம. என்ன 2 வழியாக இருக்குது, எந்த பக்கம் போனோம், எப்படி போனோம்? தலை மேலே விடுங்க. ஸோ இந்த பக்கமும் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த பக்கம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் போனால் நடந்து போகணுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ காய்ஸ், இங்கே மிஸ்ட்டு கொஞ்சம் பனி வந்து பார்த்திங்கன்னா இல்லை, ஊருக்குள்ளே இல்லை. ஸோ இந்த ஊரை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஊர் கிண்ணக்குறைக்கு வந்து தாண்டி வந்தால் இங்கே ஒரு ஊர் இருக்குது. ஸோ ஏதோ வியூ பாயிண்ட் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஊர் எண்டு அவ்வளோதான், எண்டு அவ்வளோதானோ. ஸோ அவ்வளோதான் எண்டு, பார்த்துக்கங்க. இதுதான் கிண்ணக்கரை ஊர். ஸோ இங்கே ஒன்றும் இல்லை. ஸோ இதில் வந்தீங்கன்னா எதுவுமே இல்லை. தலை அந்த ரோட்டில் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம். ஒன்றுமே இல்லைங்க, அவ்வளோதான். நான் கூட ஏதோ மேலே வியூ பாயிண்ட் இருக்குன்னு போனால் அங்கே ஒன்றுமே இல்லை. சரி, ஓகே, வாங்க. உள்ளே போனதுக்கு ஏதோ சுற்றி பார்த்தோம். என்ன சுற்றி பார்த்தோம்? கோழி சாவல். என்ன கிளாஸ்மேட்டு பேசிகிட்டு இருக்காங்களோ? சின்ன கோயில் ஒன்று இருக்குது. என்ன கோயில் இது? லீஜின் அசைவம் அண்ட் அசைவம். ஆட்டுக்குட்டி 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 ஆட்டுக்குட்டி. இந்த வழியாக போனோம். ஸோ கைஸ், இந்த பக்கம் வந்தீங்கன்னா மேலே ஒரு ரோடு சொன்னாங்க. ஸோ இந்த ரோட்டில் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஒரு கேரளா வியூ பாயிண்ட் வருதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ரோடு ரொம்ப மண் ரோடு தான், மோசமாக இருக்கும், பார்த்து போங்கன்னாங்க. நடந்து போகலாம் தான் ஸோ பிளான் பண்ணோம். ஸோ டைம் இல்லை. ஸோ கீழே இன்னும் நான் மாஞ்சூர் போகிறதுக்கு இன்னும் ஒரு 1 hour ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இந்த ரோடு ஃபுல்லாக கவர் பண்ணலாம்
வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அட்வென்ச்சராக இருக்குமோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஊர் ரோடு தான். ஸோ காட் செக்ஷன் உள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. தலை செதற விட்ருக்காங்களா யாரோ. மண் ரோடு கொஞ்சம் பார்த்து போங்கன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே கீழே டீ கடையில் சொன்னாங்க ஸ்மால் வாட்டர் கிராஸ். பதறாங்க. ஸோ இந்த ரோட்டில் எந்த கல் மேலே எத்தனா விழாமல் போவோமோ அந்த ரோட்டுக்கு போயிட்டா பெட்டர்னு நினைக்கிறேன். அதுதான் நடக்கணும், அப்படி தான் இருக்கணும். ஸோ இந்த மண் ரோட்டு வழியாக தான் நம்ம போகிறோம். பா சான்ஸே இல்லை. இங்கே பாருங்கள் வியூவா, அந்த மலையை பாருங்கள். கேமராவில் எவ்வளோ தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அங்கே ஒரு சின்ன வீடு ஒன்று தெரியுது. இந்த பக்கம் பாருங்களேன், ஃபுல்லாக நம்ம வந்து எஸ்டேட்குள்ளே தான் ரவுண்டிங் இது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோ வரும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், நிறைய இடம் சுற்றிருக்கோம். இங்கே கண்டிப்பாக ஒரு 10 வீடியோ வரும். போட்டுக்கலாம் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு. தலை அவ்வளோதானா? அவ்வளோதானா? இதுதானுங்களா? இல்லை உள்ள இல்லையா? அவ்வளோதான். 2 கிலோமீட்டர் போனோம்னாங்களே. என்னம்மா? தலை அங்கே ஒரு ரோடு போகுது, அதில் போகலாமா? இதோ தலை நம்ம வண்டி பறக்கும் தலை. சாமா லொக்கேஷன் தான் இது. வீடியோ பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே தான் வியூ பாயிண்ட்டு. இதை முடிச்சுட்டு போகிறோம். உள்ளே 2 கிலோமீட்டர் உள்ளே போகணுமா? உள்ளே வேண்டாம் அப்படின்னு இவங்களே சொல்கிறாங்க. டீப் ஃபாரஸ்ட் இருக்குது, உள்ளே சிறுத்தை இருக்குன்றாங்க. ஸோ இந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு கிளம்புறோம், ரூமுக்கு போகிறோம். மஞ்சூர் போயிட்டு அங்கே ஒரு சின்ன டிஸ்கஷன். அடுத்த பாயிண்ட் பார்க்கலாமா இல்லை கிளம்பலாமா அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ வீட்டிலேருந்து வந்து 2 நாள் ஆச்சு. வீட்டுக்கு போனால் எதில் உதவுன்னு தெரியாது. இங்கே பாருங்க, ஒரு தாத்தா பாட்டி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அம்மாடி பிரேக் டச் ஆகுது.
காடை 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 நாட்டு காடை காட்டிலேருந்து உள்ளே வந்து புளிக்க சாப்பிட்டு போயிட்டே இருக்கு. ஸோ வேகமாக போகிறது பிரச்சனை இல்லை. கீழே விழுந்தோம்னா நாம் வண்டியோட சேர்ந்து கீழே பள்ளத்துக்கு போக வேண்டியது தான். கிடைக்குமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டைகர் ஒன்று இருக்குது. அது நம்மளை பார்த்துட்டு ஓடுதா இல்லை என்னன்னு புரியல. நான் வண்டி நிப்பாட்டிட்டேன், கடிச்சு வச்சிருப்போடு. ஓகே 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 ஓகே. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாடு, இது கேரளா. ஸோ இந்த ரோடு தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டு. ஓகே காய்ஸ், நம்ம கிளம்பலாம், ரூமுக்கு போகலாம். டீ குடித்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்காரு கிருஷ்ணகிரிக்காரங்களாம். கிருஷ்ணகிரி பக்கத்தில் சின்ன வில்லேஜ் குப்போன்னு ஒரு வில்லேஜ் இருக்குது அங்கே. சரி ஓகே, ரூமுக்கு போயிட்டு பேக் எடுத்துகிட்டு கிளம்புவோம். ஸோ புவனேஸ்வர் லாட்ஜ் வந்துவிட்டோம். இங்கே தான் தங்குறது.